தென்கொரிய தீவுகள் மீது திடீரென்று 200க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகளை வீசி வடகொரியா தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் கொரிய தீபகற்பத்தில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு நடப்பது என்ன என்று இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மேலும் தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தியுடன். பஞ்சம் தலைவிரித்தாடும் ஒரு தேசத்தால் பல்லாயிரம் கோடி செலவழித்து அணு ஆயுத சோதனை நடத்த முடியும் என்றால் அது நிச்சயம் வடகொரியாவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த ஆண்டு 3 கூடுதல் உளவு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருப்பது முதல் ஏவுகணைகளை செலுத்தும் வாகனங்களை அதிகரிக்க உத்தரவிடுவது வரை மக்களின் நலனை விட இப்படி இராணுவ பலத்திற்கும் ஆயுத பலத்திற்கும் ஒரு தேசம் வெறிகொண்டு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் அமெரிக்கா மீது தாம் கொண்டுள்ள தீராத வெறுப்பினால்தான். ஒரே இனம் ஒரே மொழி பேசும் மக்கள் என்றாலும் தென்கொரியா அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து வருவதை விரும்பாத வடகொரியா, அமெரிக்காவும் தென்கொரியாவும் வடகொரியாவின் எல்லையோரம் கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்ட அடுத்த நாளே தென்கொரிய தீவுகள் மீது இந்த திடீர் தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டிருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது. தென்கொரியாவிற்கு சொந்தமான பெங்யாங் மற்றும் யோன்பியாங் தீவு ஆகிய 2 தீவுகளில் திடீரென 200க்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகளை வீசி வடகொரியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது தென்கொரியா. இதனால் உடனடியாக அந்த தீவுகளில் உள்ள மக்களை அங்கிருந்து வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்த புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளது தென்கொரியா. அதோடு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் சீறி இருக்கிறது. இதே தீவுகளை கடந்த 2010ஆம் ஆண்டு குறிவைத்து வடகொரியா சரமாரியாக குண்டுகள் வீசியதில் அன்று 4 பேர் உயிரிழந்திருந்தனர். இப்படி ரஷ்யாவுடன் நட்பு கொண்ட வடகொரியாவும் அமெரிக்காவுடன் நட்பு கொண்டுள்ள தென்கொரியாவும் மோதிக்கொள்வது புதிதல்ல என்றாலும் 2018ஆம் ஆண்டு இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்புக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையேயான பகைமை சற்று தணிந்திருந்தது. ஆனால் அண்மை காலமாக வடகொரியாவின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் கொரிய தீபகற்பத்தில் எப்போது வேண்டுமானாலும் போர் மூளும் அச்சுறுத்தலை எழுப்பி வருவது கொரிய மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே யுக்ரைன் மற்றும் காசா பகுதிகள் போர் மேகம் சூழ்ந்து காட்சியளித்து வரும் நிலையில் இன்னொரு போர் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதும் அது 3ஆம் உலகப் போருக்கு காரணமாகிவிடக்கூடாது என்பதும் தற்போது உலகின் மிகப்பெரிய கவலையாக மாறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.